அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜ் நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ தான் வந்து குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ கூட இன்னும் வரல. ஸோ எப்படி வந்து மண்டே வரும் எதுன்னு எதிர்பார்க்கலாம். எப்பயுமே புதன்கிழமை ஈவினிங் வரும், இல்லைனா ஸோ மண்டே தான் வரும். ஸோ இல்லைனா சனிக்கிழமை பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர். ஸோ நாளைக்கு வரணும், மேபி இன்றைக்கி எதிர்பார்க்கலாம், இல்லை நாளைக்கு வந்துடும். ஷெடியூல் படி எக்ஸாமும் நடந்துடும். செப்டம்பர் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே தயாராக இருங்க. இப்போ நிறைய பேர் வந்து இன்னும் நீங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பரை இப்போ குரூப் 4 எக்ஸாம் கொஷின் பேப்பர் இலக்கணம் கொஞ்சம் டஃப்பாக கேட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இது வந்து எப்பவுமே நடக்கிறது தான். பட் இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடந்திருக்காது. அது வந்து ரொம்ப இலக்கணம் அதிகமாக கேட்டுருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து நிறையவே குறையும். அனாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கும். சீக்கிரமே வந்து நம்ம கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ எப்பவும் போல் வந்து 170 கட் ஆஃபெல்லாம் இருக்காது, கொஞ்சம் குறையும். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் அதாவது வந்து பழசு அப்படியே ஓகே, குரூப் 4 எழுதியாச்சு, முடிஞ்சாச்சு, உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டிங்க. அடுத்து குரூப் 2A எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கான ஃபோக்கஸை மாற்றுங்க. நேற்று ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துப்பீங்க. இன்னிலேருந்து சிலபஸ் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. அதை பாருங்கள். நீங்கள் எந்த பார்ட்டில் அப்போ ஆல்ரெடி குரூப் 4 நல்லா படித்ததில் எந்த ஏரியாவில் ரொம்ப வீக் அப்படின்றத கண்டுபிடிங்க. சரி, ஸோ அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி அதுலேருந்து அப்படியே ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னிலேருந்தே வந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் வந்து போட போகிறோம். கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலா குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரிலீஸ் ஆயிரும் மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. டெஸ்ட் ஷெடியூல் வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். சரிங்களா? எப்படி வந்து ரிவிஷன் மெத்தடை கொண்டு வரணும், ரிவிஷன் எப்படி பண்ணணுன்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நடந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். மேக்ஸுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது கொயரிஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கட் ஆஃப் வரும்ன்றது குரூப் 4 நம்ம அப்புறமா ரிலீஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. அஃபிஷியல் கீ வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? வேறு ஏதாவது கொயரிஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்யூ. அதேமாரி மேக்ஸிமம் நம்ம இன்றைக்கி நாளைக்கு கால் ஃபேர் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் வந்து குறிப்பிட்ட தேதியில் நடக்கும். சரிங்களா?